சாந்தி. அவ்யக்த சமிகை 5 ஆகஸ்ட் 2026. பாபா சொல்றாங்க, आप आत्मा ये ब्राह्मण जीवन में ऐसे पवित्र बनते हो जो शरीर भी प्रकृति भी पवित्र बना देते हो. इसलिए शरीर भी पवित्र है तो आत्मा भी पवित्र है. ஆத்மாக்களாகிய நீங்கள் இந்த பிராமண வாழ்க்கையில அந்த மாதிரி நீங்கள் தூய்மை ஆகின்றீர்கள். அப்பொழுது உங்களுடைய சரீரமும் மற்றும் இயற்கையும் கூட நீங்கள் தூய்மை ஆக்குகின்றீர்கள். எனவே சரீரமும் தூய்மையாக இருக்கின்றது, ஆத்மாவும் தூய்மையாக இருக்கின்றது. संपूर्ण पवित्र अर्थात अपवित्रता का अंश मात्र भी न हो. பாபா சொல்றாரு, சம்பூர்ண தூய்மை என்றால் அதில் அசுத்தத்தினுடைய அடையாளம் இருக்கவே கூடாது. क्योंकि जितनी पवित्रता है उतनी ब्राह्मण जीवन की पर्सनालिटी है. ஏனென்றால் எந்த அளவிற்கு நம்மிடம் தூய்மை இருக்கிறதோ அதுதான் பிராமண வாழ்க்கையினுடைய அழகு, தனித்துவம். பர்சனாலிட்டிங்கிறோம் இல்லையா, இவர்னா இந்த பர்சனாலிட்டி உங்ககிட்ட இருக்கு அப்படிங்கிறோம். அவங்க கிட்ட ஏதோ ஒரு விசேஷத்தன்மை, ஒரு நளினம், ஒரு அழகு இருக்கு, ஒரு குணாதிசயம் இருக்கும். ஸோ நம்ம எல்லாருடைய பியூர் பர்சனாலிட்டி என்னவா, பியூரிட்டிங்கிறார் பாபா. अगर पवित्रता कम तो पर्सनालिटी कम. ஸோ நம்மளுடைய பர்சனாலிட்டியே பியூரிட்டி தான் அப்படின்னும் பொழுது இந்த தூய்மை குறைந்தது என்றால் நம்மளுடைய பர்சனாலிட்டியும் குறையுதுன்னு அர்த்தம், முழுமையாக இல்லை அப்படின்னு அர்த்தம். சரி, இப்போ அதனால் என்ன, பர்சனாலிட்டி நான் இந்த பர்சனாலிட்டி எனக்கு போதும்னு அப்படி விட்டுடலாம் அப்படின்னா அதுக்கு பாபா புரிய வைக்கிறார். ये प्यूरिटी की पर्सनालिटी सेवा में भी सहज सफलता दिलाएगी. ஆனால் உங்கள் மனதில் தூய்மை இருந்தது என்றால் உங்களுக்கு சேவையிலும் சகஜமான வெற்றி கிடைக்கும். அந்த தூய்மையை பொறுத்து தான் நமக்கு வெற்றி. அப்போ தூய்மையிலேயே ஒரு பர்சன்டேஜ் வந்துடுச்சு அப்படின்னா சேவையில் வெற்றி. நம்ம என்னதான் பிளான் பண்ணாலும் நம்ம புத்தியை ரொம்ப யூஸ் பண்ணுவோம், அதெல்லாம் ஓகேங்கிறார் பாபா. அது ஓகே, நல்லது தான். ஆனாலும் பியூரிட்டி இருக்கணும். பியூரிட்டி இல்லாமல் சேவையில் உங்களுக்கு வெற்றி கிடைக்காது. சேவைன்னு எடுத்துக்கலாம், நம்ம செய்யக்கூடிய லௌகிக காரியங்கள்னு எடுத்துக்கலாம். சேவையில் தானே வெற்றி கிடைக்கலாம், அப்படி இல்லை. இது அதாவது என் மூலமாக நடக்க வேண்டிய விஷயங்களில் வெற்றி கொஞ்சம் தாமதமாகும், இல்லை எந்த அளவு கிடைக்கணுமோ கிடைக்காது. அப்போ நம்ம என்ன யோசிப்போம், இப்படி பண்ணியிருந்தா இப்படி கிடைக்குமோ, அதெல்லாம் ஒரு பக்கம். நான் ஆத்மா எவ்வளவு உள்ளுக்குள்ளேருந்து பியூராக இருக்கிறேங்கிறது தான் உங்களுக்கு காரியத்தில் வெற்றியை கொடுக்கும். அதனால் பாபா சொல்கிறாரு, அந்த பியூரிட்டி, தூய்மையை நீங்கள் அதுக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுங்கங்கிறார். இது நம்ம சாதாரணமாக இட்ஸ் ஓகே பரவாயில்ல பார்த்துக்கலாம் அப்படின்னு கூடிய ஒரு சப்ஜெக்ட் இது இல்லை. எப்படி யோகத்துக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்குறோமோ அதுபோல் பவித்ரதாவிற்கும் ஒரு வேல்யூ இருக்குது, ஒரு மதிப்பு இருக்குது. அதை நம்ம புரிஞ்சுக்கணுங்கிறது தான் பாபா இவ்வளோ நமக்கு சொல்லி கொடுத்துருக்கு. நல்லது. ஓம் சாந்தி.